உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். மேல பாம்பு, கீழே நரி, நிச்சயமா நிதர்சனமான உண்மை. 2026 ஒரே வருஷம் தான் அது அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறார் எடப்பாடி. அப்பவாது ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார். இப்ப முற்ற முழுக்க கீழே விழுந்துட்டாரா இல்லையா? அவரும் எழுந்திருக்கவில்லை, அதிமுக கட்சியும் இனி எழுந்திருக்காது. ஜாமீன்ல வந்தவங்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்து அமைச்சர்களை வச்சிருக்காங்க. இவங்க போய் இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்கறாங்க. A1 குற்றவாளி, A2 குற்றவாளி எல்லாம் எந்த கட்சியில பிறந்தாங்க? முதலமைச்சரே அப்படியாக பட்டம் சூட்டப்பட்டாங்க இல்லையா? அங்க இருந்து நிதி வர்றதை விட ஊழல் அமைச்சர்கள் சம்பாதிச்சிருக்கிறது அதை விட அதிகமா இருக்கும். புதுச்சேரியில ஆளுநரா இருந்தப்போ என்னவெல்லாம் நடந்ததுங்கிறதும் நமக்கு தெரியும். மும்பைல உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் 10 மணி நேரம் பற்றி எரியுது. எங்கேயாவது நடக்குமாப்பா? பக்கத்துல இருக்கிற இலங்கையில தன்னுடைய நண்பருக்காக போய் பல திட்டங்களை வாங்கிட்டு வராரு. அப்ப இதையும் பெற்று கொடுக்கலாமா இல்லையா? அது செய்யலையே. அப்ப ஓரவஞ்சனை தானே செய்துட்டு இருக்காரு பிரதமரும். நிதியமைச்சர்கிட்ட இந்த பகல்காம் விஷயத்தை பத்தி கேட்கல. கேட்டிருந்தா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? எங்காத்துல யாரும் நாங்கெல்லாம் இப்படி சுற்றுப்பயணமே போக மாட்டோம். இவ்வளோ பரந்த மனப்பான்மை ஆனதிக்கு இருக்குன்னா அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய வைதிகர்கள் வெளியில வரட்டும். நாம கொஞ்ச நாள் போய் அங்க கடவுள் வழிபாட்டை நாம செய்யலாம். கடவுள் ஏற்றுக்கும் அதையும். எனக்கு 1000 கேள்விகள் வந்தது தூர்தர்ஷன்ல இருக்கும்போது. பெரியார் படத்தை வைத்ததால் எனக்கு அங்கே மிகப்பெரிய சிக்கல் வந்தது. எனக்கு டிரான்ஸ்பர் வந்தது. என் மேல கேஸ் எல்லாம் போட்டது இந்த பிஜேபி அரசு தான். சிபிஐ மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கிறாங்க. மிக சரியான நேரத்துல அதை சொல்லியிருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்வர் பேசும்பொழுது திமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதில் பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு இருக்கு, தனிநபர் வருமானம் இவ்வளவு இருக்கு, அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி என்பது போல இது ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக திராவிட மாடல்னு நாங்கள் சொன்னோம். இது ஒரு தனி மனிதன் ஆட்சி கிடையாது, ஒரு தத்துவத்தின் ஆட்சி அப்படிங்கிற. இது பிரதமர் வந்தப்போ ஒரு உரை சொல்லிட்டு போனார் தெரியுமா? எவ்வளவு நிதி கொடுத்தாலும் இங்க இருக்கிறவங்க அழறாங்க அப்படின்னு. அதற்கான பதிலடியாக இதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் சொன்னது அத்தனையும் மிக 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 இந்தியாவை முதுகெலும்பை நிமிர்த்துவது போல் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமாக அவரே சொன்னார் இல்லையா? மேல பாம்பு, கீழே நரி, குதிச்சா அகழி, ஓடினா தடுப்பு சுவர், அப்புறம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர், அவர் கொடுக்காத நிதி நெருக்கடி, அப்புறம் எங்க ஆளுநர், இவ்வளோ பேரோட சிக்கல்களை சமாளித்து முதலிடத்தில் வந்திருக்கிறோம்னு சொன்னது நிச்சயமா நிதர்சனமான உண்மை. அதை யாருமே மறுக்க முடியாது இல்லையா? இந்தியாவுக்கே தெரியும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு இத்தனை இக்கட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. எனவே இன்றைக்கு முதல்வர் பேசிய பேச்சு என்பது இந்த 4 ஆண்டு காலத்திற்குள், ஒரு வருஷம் இன்னும் இருக்கு, அதனால் 4 ஆண்டு காலத்திற்குள் ஒரு அரசை நிறுவி எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து தமிழ்நாட்டையும் முன்னேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கின்ற அந்த சாதனை இன்றைக்கு நம்முடைய முதல்வரின் பேச்சில் தெரிந்தது. அது அவரே சொன்ன மாதிரி இது அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்றதை விட திராவிட, அதை போல ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்ல வேண்டாம், திராவிட மாடல் ஆட்சி, ஒரு தத்துவத்தின் ஆட்சி, கொள்கையின் ஆட்சி, சமத்துவம், சமநீதி, சகோதரத்துவத்தின் ஆட்சி, தமிழ்நாடு முழுக்க சமத்துவபுரம் ஆக வேண்டும், அதுதான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொன்னார்ல. இதை விட ஒரு சமூக நீதிக்கான ஆட்சியை யாராவது கொடுத்து விட முடியுமா அப்படிங்கிறதா ஒரே கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி, இங்க எதிர்கட்சியில பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்துகள் நிலையம், இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா வட இந்திய தொழிலாளர்கள் எத்தனை பேர் இங்க கூட்டம் கூட்டமாக குடும்பமா வந்து செட்டில் ஆகி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு போனா பிழைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அப்படிங்கிறத நிச்சயமா சொல்லலாம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் பேசிய பேச்சில் கிட்டத்தட்ட 50 அலகுகளில் தமிழ்நாடு முதன்மை நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் பட்டியல் போட்டப்போ, அதுவும் நாமளே கற்பனையில பேசல, அது எல்லாமே நிதி ஆயோக் கொடுக்கின்ற தரவுகள் அல்லது ஒன்றிய அரசு கொடுக்கின்ற தரவுகளின்படிதான்
பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, பெண்கள் முன்னிலை, இப்படியாக எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறதுன்னு ஆதாரங்களோடு சொன்னார் நம்முடைய முதல்வர். மிக அதிகமாக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதில் 46% பெண்கள் பணிபுரிகிறார்கள். அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பை பற்றிய எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அது மாதிரி காவல்துறையினர் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலமும் தமிழ்நாடு என்று செப்டம்பர் 6ஆம் தேதி அவர்களுடைய நாளாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லி விருதுகள் வழங்கப்படும் சொல்லி எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கின்ற ஒரு பேச்சாக இருந்தது. பேச்சு மட்டுமே இல்லை, நம்முடைய முதல்வரின் செயல் எப்போதுமே செயல்தான் சிறந்த சொல் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இருந்தது. ஆனால் ஒன்றியத்திலிருந்து வருகின்ற பிரதமர் எப்போதும் வாயால் வடை சுடுவார், வார்த்தைகளை மட்டும் அடுக்கிக் கொண்டே போவார். அவர் சொல்றது எல்லாமே வெறும் ஹம்பக் வார்த்தைகள், வெத்து வேட்டு வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். பல்கலைக்கழகம்னு பார்த்தோம்னா அது 25 தமிழகத்தில் தான் இருக்குது. அரசு மருத்துவர்கள் தமிழகத்தில் தான் அதிகம், அதிக மருத்துவ சீட்டும் தமிழகத்தில் தான் அதிகம், பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டார். இன்னொன்று அவர் சொல்லும்பொழுது இது பார்ட் 1 தான், 2026 வெர்ஷன் 2.0. இப்போ இதுக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. 2026 ஒரே வருஷம் தான், அது அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறார் எடப்பாடி. எல்லாம் பை ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க 2026. அவர் சொல்றதுக்கு தார்மீக பொறுப்பே இல்லையே, அவருக்கு தார்மீக உரிமையே இல்லையே. அதிமுக ஆட்சியா அப்படின்னு கேட்டப்போ அமித்ஷா அவர்கள் வந்தபோது இல்லை கூட்டணி அரசு அமைக்கும் அப்படின்னாரு. அப்புறம் கூட்டணி கமா அரசு அமைக்கும் அப்படின்னாரு. என்டிஏ கூட்டணி கமா அரசு அமைக்கும்னாரு. அப்படி மாற்றி மாற்றி தானே பேசிட்டு இருந்தாங்க. அவர் ஒன்றும் உரிமையோடு இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர்னு சொல்ல முடியாத இடத்துல தானே அவர் இருந்தார். அப்படின்னா இவர்கள் கொண்டு வருகின்ற அந்த கூட்டணிங்கிறது அடிமை கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் நிறைய முறை சொல்லியாச்சு. இவருக்கு அங்கே எந்த விதத்திலும் தலையாட்டி மறுப்பதற்கோ தலையாட்டுவதற்கோ உரிமை இல்லை. அவங்க எதை சொல்கிறாங்களோ ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டியதுதான் இவருடைய வேலையாக இருக்குது. அதனால் பை என்று இவர்களுக்கு ஏற்கனவே தமிழக மக்கள் சொல்லிட்டாங்க. அங்கே அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் குழம்பி போயிருக்காங்க. எப்படி நாங்கள் பிஜேபிக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த போது இப்போது எப்படி பிஜேபியோடு சேர்ந்து நாங்கள் வாக்கு கேட்போம் அப்படிங்கிறத அவங்களோட கேள்வி. அவரோட ட்வீட்டில் நிறையா போட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சி சம்பவம் சொல்கிறாரு, வெங்கவேல் சொல்கிறாரு, கஞ்சா பிடிப்பட்டதில் ஃபெயிலியர்னு சொல்கிறார். 2.0 3.0 அப்படின்லாம் கஞ்சா இதில் போனாங்க, அதெல்லாம் ஆல்ரெடி ஃபெயிலியர் தான். அதனால் இது வந்து பை ஸ்டாலின் தான். இல்லை எந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்லேயும் கூட அங்கங்கே தனி மனித குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை நாங்கள் நிறைய முறை பதில் சொல்லியாச்சு. தனி மனித குற்றங்களை அரசின் குற்றங்களாக நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படிங்கிறதான். திரும்ப திரும்ப மணிப்பூரை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இவர்கள் கூட்டு சேர்ந்திருப்பதுங்கிறது பிஜேபியோட, அதுதான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுனா அந்த மணிப்பூருக்கு இன்னமும் பிரதமர் போகவே இல்லை. மிக சமீபத்தில் பகல்காம் அந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் பிரதமர் அப்படியே சுற்றுப்பயணத்துலேருந்து திரும்பி வந்துட்டு சரி அங்கே தான் போக போகிறாரோ அப்படின்னு நினச்சி பார்த்தா திரும்ப ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போய் நின்றுட்டாரா இல்லையா? அப்படி இவர்கள் செய்வது எல்லாமே அவர்களுடைய தோல்வி, உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி, இராணுவத்தின் தோல்வி. அப்படிங்கும்போது அப்படியானவர்களோடு கூட்டணியில் இருந்து கொண்டு இவர் எப்படி தனி மனித தவறுகளை அரசின் தவறாக சொல்கிறார் அப்படிங்கிறதா எங்களோட ஒரே கேள்வி. அரசு எங்கேயுமே தவறு செய்யவில்லை. ஜாமீன்ல வந்தவங்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்து அமைச்சர்களை வச்சிருக்கிறாங்க, இவங்க போய் இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்கறாங்க. A1 குற்றவாளி, A2 குற்றவாளி எல்லாம் எந்த கட்சியில் பிறந்தாங்க? முதலமைச்சரே அப்படியாக பட்டம் சூட்டப்பட்டாங்க இல்லையா? அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க தானே இவங்க. அதுவும் இவர் எதற்காக இப்போது என்டிஏல கூட்டணியில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த இடி ரெய்டு ஐடி ரெய்டுல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அவரோட சம்பந்தி வீட்டுக்கு ரெய்டு போச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சூழலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவர் தன்னுடைய கட்சியை அடகு வைத்திருக்கிறார். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது பிஜேபி அரசுன்னு நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப சொல்றாருல. அப்படின்னா திரும்ப கேட்க வேண்டாமா? அங்கே கூட்டணியில் இருக்கும்போது எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுங்கள், எங்களுடைய தமிழ்நாட்டு கொள்கைக்கு விரோதமாக நீங்கள் நடக்காதீர்கள் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்கல இல்லை. அப்ப தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களின் நலனுக்கு விரோதமாக கூட்டணியில் இருக்கிறார். 2026 அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருங்கிறாங்க தமிழிசை. அது கனவு. தமிழகத்தை வளர்ச்சியை வந்து யாரும் தடுக்கல, இவங்க தான் தடுக்கிறாங்க. இந்த அம்மா தினமும் பேப்பர் படிக்கிறாங்களா இல்லையா? இல்ல செய்திகள்லாம் பாக்குறாங்களா இல்லையா? திடீர்னு தூக்கத்திலேருந்து எழுந்து வந்து ஏதோ கேள்வி கேட்குற மாதிரி சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு? ஒவ்வொரு முறை நம்முடைய பிரதமர் இங்கே வரும்போதும் சும்மா ஹிந்தியில பேசிட்டு பாரதியார் வரியை சொல்லிட்டு திருக்குறளை சொல்லிட்டு டாடா பை பைன்னு தானே சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நிதி அமைச்சர் வந்தாலும் அதான் நடக்குது, ஒன்றியத்திலிருந்து உள்துறை அமைச்சர் வந்தாலும் அதான் நடக்குது. அப்படிங்கும் போது இவர்கள் எல்லாருமே என்ன ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இந்தியாவில் என்ன நடக்கிறது அதுவும் தெரியறது இல்ல, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்றிய அரசால் அதுவும் புரியறது இல்ல. அப்படிங்கும்போது பேசும்போது நீங்க சொன்னி நிதி வரலன்னு இதையும் சொல்றாங்க அவங்க தமிழிசை. நிதி வரலன்னு குற்றம் சுமத்துறாங்க, திசை திருப்புறாங்க. அங்கேருந்து நிதி வர்றதை விட ஊழல் அமைச்சர்கள் சம்பாதிச்சிருக்கிறது அதை விட அதிகமாக இருக்கும். இதெல்லாம் திசை திருப்பதான் இந்த மாதிரி குறை சொல்றாங்க. இவங்க எவ்வளோ பண்ணாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தப்போ என்னவெல்லாம் நடந்ததுங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால இவங்க ரொம்ப புனிதர் மாதிரி வேஷம் போட தேவையில்லை. அதை தவிர இப்போது ஒன்றிய அரசு செய்த அந்த தவறுகளை மிக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் குட்டு வச்சுதா இல்லையா? அந்த முருகப்பா குழுமத்துக்கு கிட்டத்தட்ட 7500 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டு 2வது நாள் அந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச 2வது நாள் முருகப்பா குழுமம் இவங்களுக்கு 150 கோடி எலக்டோரல் பாண்டு மூலமாக நிதி கொடுத்திருக்கிறதுங்கிறத உச்சநீதிமன்றம் கண்டுபிடிச்சு ஏன் இது நடந்ததுன்னு சமீபத்தில் கேட்டாங்க. அது மாதிரி நேற்று பார்த்தீங்கல்ல, மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் 10 மணி நேரம் பற்றி எரியுது. எங்கேயாவது நடக்குமாப்பா? ஒரு அலுவலகத்தில் எரியக்கூடிய அந்த கோப்புகளை காப்பாற்ற முடியவில்லை. அலுவலகம் அது மும்பைங்கிறது மிகவும் நாகரிகமான ஒரு மாநிலம் தானே மகாராஷ்டிராங்கிறது. அங்கே இந்த மாதிரி பற்றி எரிகின்ற தீயை அணைப்பதற்கான வசதிகள் இல்லையா? 10 மணி நேரம் எரியும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அதுவும் 4வது மாடியில தான் இந்த முகுல் சோக்ஷி அப்புறம் மீதி பொருளாதார குற்றவாளிகளுடைய அந்த ஃபைல்லாம் இருக்குங்கும் போது அதை அப்படியே எரிய விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே. ரஃபேல் விமானத்தோட ஃபைல் எரிஞ்சு போச்சு. அது மாதிரி இப்போ இந்த பொருளாதார குற்றவாளிகள் இருக்கக்கூடிய அந்த ஃபைலும் எரிஞ்சு போச்சுன்னா, முந்தி வாஷிங் மெஷின் பிஜேபின்னு சொல்வோம், இப்போ இந்த மாதிரி தீப்பற்றி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு பிஜேபி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் செய்த ஊழலை எல்லாம் மறைப்பதற்காகங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் மீதும் ஊழல் அல்லது அமலாக்கத்துறை அங்கே போகலைங்கிறதுனால அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்கிறத தமிழிசை புரிஞ்சுக்கணும். சரி, இவங்க இப்படி சொல்றாங்க. இவங்களோட மாநில தலைவராக ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவரோட உறவினர்கள் பங்கு வகிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு கூட அமலாக்கத்துறை வந்துதான் இல்லையா? அதுக்கு அந்த கேஸ் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கலையே. அப்படின்னா இவர்கள் விரும்புபவர்களுக்குத்தான் அமலாக்கத்துறை ரெய்டு இந்த மாதிரிலாம் நடக்கும். இவர்கள் யாரை கைகாட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நடக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தன் மீது அத்தனை அழுக்குகளை சுமந்து கொண்டு தமிழிசை அவர்கள் மற்றவர்களை பற்றி பேச தேவையே இல்லை, தகுதியே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நிறைய விஷயம் சொன்னாரு. இந்த துறையிலெல்லாம் முன்னேறி இருக்கிறோம், இதெல்லாம் முன்னேற்றம், இதெல்லாம் அடைஞ்சிருக்கோம், வளர்ச்சி அப்படிலாம் சொன்னார். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தமிழகம் நல்ல நிலையில் தான் இருந்துச்சு. கல்வி, தொழில் வளர்ச்சி இதில் வந்து தமிழகம் நல்லா தான் இருக்குது. இது போய் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடக்கூடாது. நகரங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களோட ஒப்பிடணும். வட சென்னைக்கு அதிகமாக நிதியெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒதுக்குறாங்க. ஆனால் மழை பெய்யும் போது எப்படி இருக்குது? வெள்ளத்தில் தத்தளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறாங்க வானதி அக்காவை கொஞ்சம் கோயம்புத்தூரையே சுற்றி வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் மெட்ரோக்காக மிகப்பெரிய பாலங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவங்களோட ஆட்சி காலத்தில் இல்லை, நம்முடைய திராவிட முதல்வர் ஆட்சி காலத்தில் தான் அந்த பாலங்கள் மிக அதிகமாக இப்போது போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை தவிர கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர்லாம் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததன் விளைவாக எத்தனை பேர் அங்கே தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலை இழுத்து மூடிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வானதிக்கு தெரியாதா? அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதன் மூலமாக இரும்பு கிராதியை மட்டுமே குளங்களை சுற்றி இவங்களும் வேலுமணி ஐயாவும் போட்டு வச்சாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 5 பெரும் குளங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கு. அது எல்லாத்தையும் சுற்றி வெறும் இரும்பு கிராதியை போட்டாங்க ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல அப்படின்னு. 3000 கோடிக்கு கிட்ட அங்கே அவ்வளவு தூரம் என்னெல்லாமோ நடந்ததுங்கிறது கோயம்புத்தூர் மக்களே பேசிய விஷயம்தான். இப்போ போய் பார்க்க சொல்லுங்க, கோயம்புத்தூர் அப்படி முற்ற முழுக்க மாறி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் தொடர்பு பாலங்கள்,
பக்கத்துல இருக்கிற கேரளாக்கு போறதுக்கும் பாலங்கள், பாலக்காடு போறதுக்கு பாலங்கள், பொள்ளாச்சி போறதுக்கு மிகப்பெரிய சாலைகள் எல்லாம் உருவாக்கியது நம்முடைய திராவிட மாடல் அரசுங்கிறத வானதி அக்கா அதுலதான் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க நிச்சயமா, அந்த பாலம் அந்த சாலை எல்லாத்துலயும். ஆனா அந்த மாதிரி போகும்போது கண்ணை மூடிட்டு போயிடுவாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. வகுப்பு சட்டம் திருத்தத்துல அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இறைவனுக்கு கொடுத்த அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அது. அந்த விஷயத்திலையும் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அது மாதிரி கச்சத்தீவு விஷயத்திலையும் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பண்றாங்க. கச்சத்தீவு விஷயத்த இன்னமும் புரிஞ்சுக்கல பிஜேபியில இருக்கிறவங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கச்சத்தீவுங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்ந்த ஒரு விஷயம். பக்கத்துல இருக்க நாடுகளோட உள்ள தொடர்பு நட்புங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டுல தானே வருது. அதுல நீங்களும் நானும் என்னதான் குரல் கொடுத்தாலும் அதற்கு அவர்கள் செவிசாய்க்க போவதில்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது கலைஞர் அவர்கள் இங்கே அதற்கு மறுத்து ஒரு கூட்டம் நடத்தி கண்டனத்தை தெரிவித்தார்ங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலையில அப்போதிருந்த இந்திரா காந்தி அம்மையாரின் அரசு இந்த முடிவை எடுத்தது. இப்ப பிரதமர்கிட்ட நம்ம முதல்வர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், ஒரு தீர்வை சொல்லுகிறார், ஒரு முடிவை சொல்கிறார்னா அவர் காது கொடுத்து கேட்கிறாரா? இல்ல. அதே மாதிரிதான் அப்போது இருந்த பிரதமரும் செய்திருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது இருந்த அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதற்கு பதிலாக இலங்கை நமக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொடுத்திருக்கிறதே, அதை யாருமே பேசுறது இல்லையே. மிகப்பெரிய நிலப்பரப்பை இலங்கை கொடுத்திருக்கிறது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட கடல் பரப்பு இலங்கை நமக்கு சொந்தமாக எழுதி கொடுத்திருக்கிறது. அது யாருமே பேசுறது இல்லை. போன ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே இந்த விஷயத்தை பேசி எல்லாம் விளக்கம் கொடுத்தாச்சு. அதனால இதை திரும்ப திரும்ப அவர்கள் பேசுவதுங்கிறது கவைக்குதவாத பேச்சு. அப்படி சரி, இவர் நம்முடைய விஸ்வகுரு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நட்பாக இருக்கிறார்ல, அவர் இத்தனை வருஷத்துல இந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாமா இல்லையா? பக்கத்துல இருக்கிற இலங்கையில தன்னுடைய நண்பருக்காக போய் பல திட்டங்களை வாங்கிட்டு வராரு. சூரிய சக்தி திட்டம், மின்சார திட்டம் அப்படின்னு எல்லாம். அப்ப இதையும் பெற்றுக் கொடுக்கலாமா இல்லையா? அது செய்யலையே. அப்ப ஓரவஞ்சனை தானே செய்துட்டு இருக்காரு பிரதமரும். அடுத்தது நீங்க கேட்டது மிக முக்கியமானது, அந்த வக்ஃப் சொத்துகள், கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துகள். அது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கடவுளுக்காக எழுதி கொடுப்பதுங்கிறது. நம்முடைய இந்துவிலும் அந்த மாதிரியான இந்துக்களும் அந்த மாதிரி பல நிலங்களை சொத்துக்களை கடவுளுக்கு எழுதி வைப்பது, கோயிலுக்கு எழுதி வைக்கிறதுங்கிறது இருக்கு. இந்து கோயிலுக்கு தொடர்புடைய இந்து கோயிலுக்கு சம்பந்தமான அந்த சொத்துக்களை எல்லாம் யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க? அங்க இருக்கிற வைதிகர்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் மிக சமீபத்தில் சிதம்பரம் போயிருந்தேன். சிதம்பரம் கோயிலோட காம்பவுண்ட் சோவர் பக்கத்துல ஒரு 10 அடி இடம் விட்டுட்டு ஒரு தனியார் ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். எதுக்குப்பா இந்த 10 அடி இடம்? கோயிலோட பின்பக்க சுவர் இங்க இருக்கு, கோயில் இங்க இருக்கு, ஹோட்டல் இங்க இருக்கு அப்படின்னா 10 அடி இடம் விட்டுட்டு அந்த நிலத்தை அங்க இருக்கக்கூடிய வைதிகர்கள் இந்த தனியார் நிறுவனத்துக்கு விற்று இருக்கிறார்கள். கோயிலை சுற்றி உள்ள நிலம் முழுக்க கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கு. அது எல்லாத்தையும் வித்தது அங்க இருக்கக்கூடிய வைதிகர்கள். ஸோ இவங்க தானே இந்து கோயிலோட சொத்துக்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வக்ஃப் போர்டுங்கிறது முற்ற முழுக்க இஸ்லாமியர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டியது. அதை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டுச்சா இல்லையா? நீங்க வக்ஃப் போர்டுல இஸ்லாமியர் அல்லாதவர்களும் உறுப்பினராக இருக்கலாம்னா அதான் அவங்க என்ன சொல்றாங்க, அதுல மத வழிபாட்டிலையோ அந்த மத இதுலயோ எதுலையுமே தலையிட மாட்டாங்க. அங்க இருக்கிற கணக்கு வழக்கு அதை மட்டும்தான் கண்காணிக்கிறது மட்டும்தானே. அது நீங்க யாரு பிக் பாஸ் கண்காணிக்கிறதுக்கு? நீங்க என்ன பிக் பிரதரா? அப்படின்னா அதைத்தான் உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு. அப்ப இந்து சமய வழிபாட்டு தலங்களில் இந்துக்கள் அல்லாதவர்களை நீங்கள் உள்ளே உறுப்பினர்களாக வைப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? ராமர் கோயில் அறக்கட்டளையில இப்ப இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்களை நீங்க உள்ள கொண்டு வச்சுப்பீங்களா? யாராவது ஒருத்தருக்கு அங்க மெம்பர்ஷிப் கொடுங்களேன். அதை அறக்கட்டளையாக உருவாக்கி நீங்கள் செய்ய முடியும் என்றால் இதுவும் ஒரு தனி மதம் சார்ந்த அறக்கட்டளை. அதுல நீங்க எதுக்கு உள்ள குழப்பம் உண்டாக்குறீங்க? இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க மிக அதிகமாக பேசுபொருளான போது அதை தவிர்ப்பதற்காகத்தான் பிரதமர் இத்தனை நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்கிறது பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பொதுமக்கள் பேச்சை நீங்க இப்ப கவனிங்க. அவங்க விஷயம் தெரியாம இல்லை, அரசியல் படுத்தப்படாமல் இல்லை. இந்த சோசியல் மீடியா மூலமாக, தொழில்நுட்பம் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. பஹல்காம் விஷயத்துல பிரதமர் நாம எல்லாரும் அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு உடன் இருக்கிறோம். இந்திய பாதுகாப்புக்கு யாரும் மறுப்பே சொல்லல. ஆனால் அங்கேயே ராணுவ அமைச்சர் இன்னமும் போய் பார்க்கவே இல்லை. ராணுவத்தின் தோல்வின்னு சொல்றாங்கல்ல, அப்ப ராணுவ அமைச்சர் போகணுமா இல்லையா? ராணுவ தளபதி எல்லாம் போனாங்க, ராணுவ அமைச்சர் போகணுமா இல்லையா?
எனக்கு ஒன்று தோணுச்சு, நல்ல வேளை நம்முடைய நிதியமைச்சர்கிட்ட இந்த பஹல்காம் விஷயத்தை பற்றி கேட்டிருந்தா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, எங்காத்துல யாரும் நாங்கள்லாம் இப்படி சுற்றுப்பயணமே போக மாட்டோம், நீங்கள் ஏன் சுற்றுப்பயணம் போனீங்க பஹல்காமுக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்னொன்று, பஹல்காம் அந்த மாதிரியான பிரச்சனை வந்ததே, தீவிரவாத தாக்குதல் நடந்தது அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதை நாங்கள் ஒரு நிறுவனத்தின் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிதியை பற்றி எதை கேட்டாலும் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நிதி ஆயோக் தான் செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இராணுவத்துக்கு கூட அவங்க சொல்லிடுவாங்களோன்னு ஒரு கவலை இருந்தது. சட்டமன்றத்தில் பேசின முதலமைச்சர் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது பழக்கத்திலிருந்தும் காலனி என்ற சொல் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மிக புரட்சிகரமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா பிராமணாள் கஃபே, பிராமணாள் ஹோட்டல் அப்படின்லாம் இருந்ததை நீக்கணும் என்று நம்முடைய தந்தை பெரியார் போராடி அந்த வார்த்தைகளை நீக்கினார்கள். ட்ரிப்ளிகனில் இருந்த ஒரு மிக பிரபலமான உணவகத்தின் பெயர் நீக்கப்பட்டதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் தெருக்களில் இருந்த ஜாதி பெயர்களை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நீக்கினார். இப்போது காலனி என்ற அந்த ஆதிக்க பெயர், அதை நம்முடைய முதல்வர் நீக்கி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய புரட்சி. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடந்த வார்த்தை புரட்சி அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏனென்றால் வார்த்தைகளை தூய்மைப்படுத்துவதுங்கிறது மிக முக்கியம். இந்த காலனி என்கின்ற சொல்லின் மூலமாக அடக்குமுறை, அங்கே இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகள், பிற்படுத்தப்பட்டவர்களுடைய தூய்மையற்ற இடம், அந்த மாதிரியான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதான பல கட்டமைப்புகளை இந்த வார்த்தை சொல்லிட்டே இருந்தது. அக்ரஹாரம் என்பது புனிதமான இடம், புனிதர்கள் வசிக்கக்கூடிய இடம். ஆனால் காலனி என்பது கடவுள் கூட உள்ளே வர முடியாது, தேர்கள் உள்ளே வராது, தெய்வங்களின் திருவிழாக்கள் உள்ளே வராது என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தை இன்றைக்கு மாற்றுகின்ற வகையில் காலனி என்ற பெயர், அந்த வார்த்தை ஆவணங்களிலிருந்து கூட நீக்கப்படும் என்பது மிகப்பெரிய புரட்சி. எதிர்கால தமிழ்நாடு நம்முடைய முதல்வரை கொண்டாடும் நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை நீக்கியதற்காக. அதை தாண்டிய தமிழ் மொழியின் புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வார்த்தை. ஏனென்றால் இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற, அந்த எளிய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த கட்சிகள், அந்த சமூக செயற்பாட்டாளர்கள் கூட இந்த வார்த்தையை நீக்க வேண்டுமான்னு கேட்டதில்லை இது வரைக்கும். ஆனால் அதை கூட முன்னோட்டமாக, மற்றவர்களை விட மிக முன்னோடியாக யோசித்து, ஒரு ஃபார்ஃபெச்ட் திங்கிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக ஒரு வார்த்தையை இல்லாமல் ஆக்கி இருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய முக்கியம். இதில் சுகீர்த ராணியோட ஒரு கவிதை உண்டு. எப்போதுமே இந்த சேரி என்பது ஊரின் கடைசியில் இருக்கிறது என்று சொல்வார்கள், ஆனால் ஊரின் துவக்கமே சேரி தான் என்று சுகீர்த ராணி கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்குமுறைக்கு ஆளான மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை காலனி என்ற குறியீட்டு பெயரால் குறிப்பதை இல்லாமல் ஆக்கி இருக்கின்ற சமூக புரட்சிக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி முன்னிலை வகிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம உத்தரப்பிரதேசத்தில் மிக சமீபத்தில் பார்த்தோம், ஒரு எளிய தலித் வீட்டை புல்டோசரால் இடிக்கிறாங்க. அந்த வீட்டிலிருந்து அந்த குழந்தை, பெண் குழந்தை தன்னோட புத்தகத்தை ஓடுறான். அப்படியான ஆட்சியை, ஒரு காட்டாட்சியை உத்தரப்பிரதேசம் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் அவர்களை அரவணைத்து, உங்களுக்கு அந்த சமூக உயர்வையும் நான் பெற்று தருகிறேன் அப்படின்னு சொல்கின்ற ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காருல்ல. இதுதான் நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப, சமூக நீதியின் ஆட்சி, சமத்துவத்தின் ஆட்சினா இதுதான். உங்களுக்கும் வாழ்கின்ற இடம் பெருமைப்படுவதாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலும் பெருமைகள் வந்து சேர வேண்டும்னு யோசிக்கக்கூடிய ஒரு முதல்வர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தாங்கிறதுல எந்த விதமான. கலைஞர் தான் சமத்துவபுரம் கொண்டாந்தாரு, அதுக்கப்புறம் சாதிய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போச்சா? இருந்துட்டு தான் இருக்கு. வெறும் வார்த்தையில மட்டும் மாத்திட்டா போதுமா? இந்த ஆட்சியில தான் வந்து பட்டியலின சமூகத்துக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது, வேங்கவேல் சம்பவம் இந்த ஆட்சியில் தான் நடந்தது அப்படிங்கிறாங்க வானதி. திரும்ப திரும்ப சொல்றோம்ல, தனி மனித குற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்லையும் கூட தனி மனித குற்றங்கள் இல்லாமல் இருக்காது. அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன், வல்லரசு, மிக முன்னேறிய ஒரு நாடுன்னு சொல்கிறோம். அங்கே கூட ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்ற ஒரு தனிநபர் மீது அந்த காவல்துறை அதிகாரியே கழுத்தை நெரிச்சு கொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி ஒரு தனிநபர் குற்றங்களை ஏன் அரசின் குற்றங்களாக இவங்க சொல்லிட்டே இருக்காங்க? பிஜேபி திரும்ப திரும்ப உருளலாம், புரளலாம், குட்டிக்கரணம் போடலாம், ஆட்ரா ராமான்னு அவங்க ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு எடப்பாடி அவர்கள் கிடைப்பாரே தவிர நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் அப்படி எதுவுமே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீரழிவு என்பது கிடையாது. அந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கூட 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து விசாரணைக்கு ஏற்பாடு செய்து ஆட்சிக்கு வந்து கையில் எடுப்போங்கிறாரு. எடுக்கட்டுமே, யாருமே மறுக்கவே இல்லையே, 26 ஆட்சிக்கு வரட்டும். முதல்ல வருவாரா?
எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க பகல் கனவு காண்ற மாதிரி. பிஜேபியும் அதிமுகவையும் தமிழக மக்கள் கை கழுவி விட்டார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால 26 ஆட்சிக்கு வருவோம் 26 ஆட்சிக்கு வருவோம்னு மந்திரம் சொல்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதை நோக்கி இவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் இவங்க எப்படி வாக்கு கேட்பாங்க சொல்லுங்க? உங்களுக்காக நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாங்களும் நின்றோம்னு சொல்வாங்களா? அல்லது ஜிஎஸ்டி விஷயத்துல அவர்கள் கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை கொடுப்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம்னு சொல்வாங்களா? அல்லது அந்த இயற்கை பேரிடர் நிதியை கொடுப்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம்னு கேட்பாங்களா? அல்லது இந்த கல்விக்காக வர வேண்டிய அந்த PM ஸ்ரீ ஸ்கூல் அந்த திட்டத்திற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம், அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம், உங்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை பெற்றுக் கொடுத்தோம்னு கேட்பாங்களா? இதெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதோ போடுவேன்னு சொல்றாங்கல்ல கூட்டணி நேரத்தில், கூட்டணி அக்ரிமெண்ட்ல, அதுல கூட இருக்கலாம். மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்றீங்க. குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு நீங்க இப்பவே குரல் கொடுக்கணுமா இல்லையா? கலைஞர் அதை மிகச்சிறப்பாக செய்தாரா இல்லையா? வாஜ்பாய் ஆட்சி காலத்துல குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறதுல நீங்கள் இந்துத்துவாவை பற்றி பேசக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த கொள்கையும் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து பேசினாங்களா இல்லையா? இப்ப இவர் எதையாவது பேசியிருக்காரா? இல்லையே. யாராவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை சொல்வாங்களா? ஏன் இதற்கு ஒத்துக்கொண்டார்னால் தான் இபியிலேருந்து தப்பிக்கணும், ஐடி ரெய்ட்லேருந்து தப்பிக்கணும், சிபிஐ விசாரிலேருந்து தப்பிக்கணும், தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை காவு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய கட்சியை காவு கொடுத்திருக்கிறார், அதிமுகவின் தொண்டர்களை காவு கொடுத்திருக்கிறார்ங்கிறது புரியலையா இன்னமும்? அவங்களே அவங்களோட ஸ்டியரிங் எங்க இருக்கு, வண்டியோட என்ஜின் எங்க இருக்கு, எல்லாமே டெல்லியில இருக்கு. அடகு வைத்து விட்டார், விற்று விட்டார், தன்மானத்தை விற்று விட்டார். அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கூட சொன்னார் இல்லையா, ஊர்ந்து போனாரா தவழ்ந்து போனாரா, அது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேர்டான்னு முதல்வர் கேட்டாரா இல்லையா? அங்க சட்டமன்றத்தில் பேசும்போது குரல் எழுப்புகிறார்கள். அது நான் தனிநபரை குறித்து சொல்லவில்லைன்னு முதல்வர் சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு மன குறுகுறுப்பு இருந்தா சொல்லுங்கன்றாரு. நீங்க எதுக்கு மனசு குறுகுறுப்போட நான் தானே தவழ்ந்து போனேன், நான் தானே ஊர்ந்து போனேன்ற குறுகுறுப்பு எதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது? அப்பவாவது ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார். இப்ப முற்றமுழுக்க கீழே விழுந்துட்டாரா இல்லையா? ஒன்றியத்திடம் முற்றமுழுக்க கீழே சரணாகதி அடைஞ்சு கீழே கிடக்கிறாரே, இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே. அவரும் எழுந்திருக்கவில்லை, அதிமுக கட்சியும் இனி எழுந்திருக்காது, என்டிஏ கூட்டணியும் எழுந்திருக்காது. அதனால 26 ஆட்சி அப்படி போன கனவு கண்டுட்டு இருக்காங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நம்முடைய முதல்வர் இன்றைக்கு மிக ஆணித்தரமாக சொல்கிறார், 2.0 லோடிங், அடுத்த ஆட்சி நம்முடையதுதான். சீசன் 2 என்று சொல்வோம் இல்லையா, திராவிட மாடல் ஆட்சி சீசன் 2வை 26 நாம் பார்ப்போம். வானதி பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் பொதுவாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் சொல்கிறீங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க 100 ஆண்டுகளை தொட்ட ஆர்எஸ்எஸ் தீண்டாமைக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது. இப்போ ஆர்எஸ்எஸ் 100ஆண்டையொட்டி மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் அனைத்து சமுதாயமும் வழிபடுற மாதிரி வழிபாட்டு தலம் இருக்கணும், அனைவரும் நீர்நிலைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும், அனைவருக்கும் சமமான மயானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி நாங்கள் போகிறோம். இதுவே எவ்வளோ பெரிய கட்டுக்கதை, பொய் உரைங்கன்னு சொல்கிறத பாருங்க. இந்த மாதிரி வேறுபாடுகளை உருவாக்குவதே இவங்க தானே, இவங்களோட மனுநீதியைப்படி தானே அவங்க ஆட்சியை செய்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எளியவர்கள், தலித் மீதான குற்றங்கள், அவர்கள் மீதான அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மீது அடக்குமுறை, கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் மீது ஒடுக்குமுறை எல்லாம் இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபடக்கூடிய நிலை உருவாகணும்னா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ கருவறைக்குள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்றோம். அவர் பெண் ஓதுவார்கள்ங்கிறது மிகப்பெரிய புரட்சின்னு சொல்றோம். இவ்வளோ பரந்த மனப்பான்மை ஆனதிக்கு இருக்குன்னா அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய வைதீகர்கள் வெளியில வரட்டும், நாம கொஞ்ச நாள் போய் அங்க கடவுள் வழிபாட்டை நாம செய்யலாம். கடவுள் ஏற்றுக்கும், அதையும் அப்படி ஏற்றுக்காதுன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா அது கடவுளே இல்லைங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. அதனால ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மயானம் என்றால், ஒரே கோயில் என்றால் அங்கே எல்லா மக்களும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற திட்டத்தை இவங்க சொல்லுவாங்களா? ஆர்எஸ்எஸ் தோன்றி 100வது நூற்றாண்டில் நாங்கள் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரோம். என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க? இன்னமும் விஸ்வகர்மா திட்டத்தை தான், குலக்கல்வி திட்டம், குல தொழில் திட்டத்தை தான் பிரதமர் நியாயப்படுத்திட்டு இருக்காரு.
தலித் மக்களுக்கு நிமிரவே முடியவில்லை. மிக சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்தது. என்னன்னா, உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாவற்றிலும் இந்தியா தான் கடன் சுமையால், தனியார் கடன் சுமையால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. இன்னும் ஒரு 10 ஆண்டில் இந்தியா மிக மோசமான நிலைக்கு செல்லும், இந்தியர்கள் வாங்கிய கடனால் அழுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ஒன்றியத்தில் 11 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு. இது எப்படிப்பட்ட நியாயமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எத்தனை வேலை வாய்ப்பின்மை, எவ்வளவு வறுமை, எவ்வளவு பொருளாதார சிக்கல். மிக சமீபத்தில் கூட கேஸ் விலையை 50 ரூபாய் ஏற்றினாங்களா இல்லையா? அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் பிரதமர் ஒவ்வொரு நாடா போய் விருதுகளை வாங்கிட்டு வந்திருக்கார். எதுக்காக வாங்குறார்? முந்தி காலத்துல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அவங்க ரூபா கொடுத்தா டாக்டரேட் பட்டம் கொடுப்பாங்க, கௌரவ டாக்டர் பட்டம். அது மாதிரி பிரதமர் வெளிநாட்டில் போய் விருதா வாங்கிட்டு வர்றாரு. அப்படிதான் தோணுது. அவர் எதற்காக விருது வாங்கிறார்? மிக அதிகமாக வேலை வாய்ப்பின்மை இருக்கிறதுனாலயா, மிக அதிகமாக இந்தியாவில் வறுமையை கொண்டு வந்ததுனாலயா, மிக அதிகமாக சமூக பொருளாதாரத்தை இல்லாமலாக்கியதாலயா, அல்லது மிக அதிகமாக அந்த பொதுத்துறை நிறுவனங்களை கூவி கூவி அதானிக்கும் அம்பானிக்கும் விற்றதற்காக விருதா? எதற்காக இவருக்கு விருது கொடுக்குறாங்க? அவங்கள கொஞ்சம் பேப்பர் படிக்க சொல்லுங்க. வானதிய இந்தியா உலகத்திலேயே மிக அதிகமாக தனிநபர் தாக்குதல்கள் சமயத்தின் வாயிலாக, மதத்தின் வாயிலாக, ஜாதியின் வாயிலாக நடக்கக்கூடியது 2014 அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி உண்மைகளை எல்லாம் உலகம் முற்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறதுங்கிறத முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க. அதனால போற போக்கில் 19 RSS நூற்றாண்டுங்கிறோம். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு இந்த ஆண்டு. சுயமரியாதையின் இயக்கம் மூலமாக நாம் மொழியை மாற்றி இருக்கிறோம். ஆண்டான் அடிமைங்கிற அந்த உணர்வு மாறி இருக்கா இல்லையா? இப்போ இடுப்புல இருந்த துண்டை எடுத்து கக்கத்துல சொருகிட்டு ஐயா கும்பிடுறேன்னு சொன்ன அந்த காட்சி இப்போ மாறி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் ஜாதி பெயர்கள் மாறி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எந்த மாற்றத்தை இந்த RSS கொண்டு வந்திருக்கிறது? இன்னமும் அதிகமாக மதத்தை பற்றியும் சமயத்தை பற்றியும் சாதியை பற்றியும் இவர்கள் பேசி நம்மை பிரிவினைவாதிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், நம்மை பிரித்தாளுகிறார்கள். இதெல்லாம் தெரியாதா வானதிக்கு? பெண்களை இன்னமும் அடிமைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் மத்திய அரசில் பணியாற்றியதால் எனக்கு தெரியும். 2014 உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது இவர்கள் எப்படிப்பட்ட தாக்குதலை செய்தார்கள்ங்கிறது தெரியுமா? எனக்கு 1000 கேள்விகள் வந்தது தூர்தர்ஷன்ல இருக்கும்போது. நீங்க ஏன் 2011 ஸ்டாலின் அவர்களை வைத்து நூல் வெளியிட்டீர்கள்? கலைஞரோடு ஏன் மேடையில் ஒன்றாக இருக்கிறீர்கள்? ஏன் நீங்க பெரியாரை பத்தி பேசுனீங்க? பெரியார் படத்தை வைத்ததால் எனக்கு அங்கே மிகப்பெரிய சிக்கல் வந்தது. எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தது. என் மேல கேஸ் எல்லாம் போட்டது இந்த பிஜேபி அரசு தான். பெண்கள் தலைமை பதவியில் இருந்தால், தலைமை பொறுப்பில் இருந்தால், சிந்திப்பவர்களாக இருந்தால் எத்தனை பேருக்கு அவர்கள் துப்பாக்கி குண்டுகளை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் பிஜேபி அரசு. தமிழ்நாடு அப்படி இல்லையே. மிக சமீபத்தில் கூட நம்முடைய முதல்வர் ஒரு திட்டத்தை அறிவித்தார். அரசு பதவியில் இருந்தாலும் நீங்கள் நூல்கள் எழுதலாம் என்று. இந்த மாதிரி சிந்தனை உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை நம்முடைய முதல்வர் மாற்றி கொண்டிருக்கிறார். சிந்தனை இல்லாத செம்மறியாட்டு கூட்டமாக ஒன்றிய அரசு மாற்றி கொண்டிருக்கிறது. மோகன் பகவத்தும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். மோகன் பகவத், அப்புறம் பிஜேபி, RSS, சங் பரிவார், அந்த வலதுசாரி கூட்டமெல்லாம் என்ன செய்யுது தெரியுமா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ங்கிற மாதிரி தான் இருக்காங்க. வேணும்னு அப்படியே சமூக நீதிக்காக, சமநீதிக்காக, சமத்துவத்துக்காக கொள்கை சொல்ற மாதிரி மோகன் பகவத் எதையாவது பேசுறார். ஆனால் அவர்களுடைய ஹிடன் அஜெண்டா எப்போதுமே மனுநீதியை பேசுவதுதான். மனுநீதியைத்தான் இவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு மிக சமீபத்தில் ஒரு உதாரணம் வந்தது. என்ன தெரியுமா? நம்முடைய ஆளுநர் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தினார்ல ஊட்டியில். அப்போ அங்கே வந்த சிறப்பு அழைப்பாளராக வந்த நம்முடைய துணை ஜனாதிபதி என்ன தெரியுமா சொன்னார்? ஆளுநர் அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் சட்டங்களையும் பாதுகாப்பதில் முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஆளுநரோட நடவடிக்கைகள் எல்லாமே அன்லாஃபுல், அன்கான்ஸ்டிடியூஷனல், இந்த 2 வார்த்தையை சொன்னாங்கல்ல. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்கின்ற கான்ஸ்டிடியூஷன், உச்சநீதிமன்றம் சொல்கின்ற லா என்னது? தன்கர் சொல்கின்ற லாவும் கான்ஸ்டிடியூஷனும் என்னது? அவர்கள் சொல்லுவது மனுநீதியைத்தான் தங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை சொல்றாங்க. மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை தான் தன்னுடைய லாவாக, சட்டமாக சொல்கிறார்கள். அதைத்தான் மோகன் பகவத்தும் சொல்கிறார். அப்படி எல்லாருக்கும் ஒரே கோயில், எல்லாருக்கும் ஒரே மயானம் இருக்கணும்னா நீங்க முதல்ல கருவறையிலேருந்து வெளியில வாங்க, வைதிகர்கள் வெளியில வரட்டும். எங்களுடைய கோயில்களை, எங்களுடைய மன்னர்கள் கட்டிய கோயில்களை நாங்கள் கருவறைக்குள் சென்று வழிபாடு செய்கிறோம். முதல்ல அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க மீதி விஷயத்தெல்லாம் பேசலாம்.
சிபிஐ மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொன்ன மதுரை ஹைகோர்ட்டு சிபிஐ மீது பொதுமக்கள் வந்து நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி திருமதி மீனா பன்சல் அவங்க இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. சிபிஐ, இடி, ஐபி இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, வேலையும் சரியில்லை, ஆனால் ஊழல் அதிகமாயிடுச்சு, இது கவலைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். என்றால் இந்த அத்தனை நிறுவனங்களும் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஒன்றியத்தில் பிரதமரோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பிரதமர் தன்னுடைய சட்டை பையில் இதை வைத்திருக்கிறார். 2014 என்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். சிபிஐ, இடி, ஐபி இது மூணையுமே தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது, தங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து வராதவர்கள் மீது, தங்களுடைய கூட்டணிக்கு இணங்காதவர்கள் மீது ஏவி விடுவதை தான் பிரதமர் திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர்களுடைய கூட்டணிக்கு ஒத்துக்கொண்ட பின்பு அவர்கள் போய் அந்த பரபரப்பாக ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, இவங்க வீட்டில் ரெய்டு நடந்தது, இவங்க ஆஃபீஸில் ரெய்டு நடந்தது, இவ்வளோ ஆவணங்களை பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு, அது எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 5000 கேஸ் பதியப்பட்டிருக்கு எதிர்கட்சியில் இருப்பவர்கள் மீது மட்டும். அதில் 2% கூட நிரூபிக்கப்படவில்லைங்கிறது எதை காட்டுது? அப்போ அந்த நேரத்து பரபரப்பு அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக இவர்கள் சிபிஐ, இடி எல்லாவற்றையுமே தங்களுடைய ஏவல்காரர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போ உச்சநீதிமன்றம் ரொம்ப உணர்ந்து மிகச் சரியான நேரத்தில் அதை சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மதுரை ஹைகோர்ட் இதை பற்றி சொல்லியிருக்கு, கருத்து சொல்லியிருக்குன்னா சிபிஐ மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏன்னா திரும்ப திரும்ப நடந்த அந்த சினிமா காட்சிகள், வேற ஒண்ணுமே இல்லை, அதே வசனம், அதே திரைக்கதை, அதே கதை, இதைத்தான் சிபிஐ அதிகாரிகள் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் வேணும். அங்கித் திவாரின்னு அமலாக்கத்துறையின் அதிகாரி கைது செய்யப்பட்டார் இல்லையா, அவர் எப்படி ஒரு சினிமா காட்சி போல் அந்த திண்டுக்கல் ரோட்ல பரபரப்பாக அவரை துரத்தி கொண்டு போய் பிடித்தார்கள்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக கைது செய்தாங்க? அவர் நேர்மையாக பணியாற்றியதற்காகவா? உன் மீது கேஸ் போடாமல் இருக்குன்னா எனக்கு லஞ்சம் கொடு என்க அந்த வார்த்தைக்காக தானே, லஞ்சத்தை பெற்ற போது தானே கைது செய்தாங்க. அப்போ சிபிஐ அதிகாரிகள், இடி அதிகாரிகள் யாரும் தேவதூதர்கள் இல்லை, புனிதர்கள் இல்லை என்கின்ற அந்த நம்பிக்கையை இப்போது பொதுமக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அதனால உச்சநீதிமன்ற நீதிபதியும் சொல்றாங்க, மீனா பன்சல் சொல்றாங்க இதே கருத்தை. மதுரை ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்குன்னா நிச்சயமாக இப்படி நம்பிக்கை இழக்க வைத்தது யார் என்றால் பிரதமர் தான் தனக்கு பிடிக்காதவர்கள் மீது கையை காமிப்பார். உடனே இவங்க போய் ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்கிறது நம்ம பலமுறை பார்த்தாச்சு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.